நெல்லை மேலப்பாளையத்தில் குறுகிய தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் வேகமாக வந்த ஸ்கூட்டர் மோதி மயக்கமடைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜன். முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் மேலப்பாளையம் மிகவும் குறுகலான தெருக்கள் அதிகம் கொண்ட, அதுவும் மக்கள் அதிகம் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் வேகமாக செல்லும் வாலிபர்கள், அதுபோல இரவு நேரத்திலும் அதிவேகமாக செல்லக்கூடிய இளைஞர்கள் என புகார்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது. இவைகள் தடுக்கப்பட வேண்டும் என காவல்துறைக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி அந்த மேலப்பாளையம் அக்பர் தெருவில் அதிவேகமாக வந்த ஒரு இருசக்கர வாகனம் தெருவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டது. இதுதான் அந்த மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தெருவில் கூடுதலாக வேகத்தை ஏற்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக அந்த நபர் நின்று இருப்பார், இல்லை அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்க அது ஒரு ஏதுவாக இருக்கும். எனவே தெருக்களில் அதிகமாக சிசிடிவி வைக்க வேண்டும், அதேபோல வேகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற சம்பவத்தை தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை எடுத்திருக்கிறார்கள். குழந்தை அந்த பைக் மோதிவிட்டு செல்லும் பொழுது அதிர்ச்சியில் அது கீழே விழுந்து அதிர்ச்சியாகும் காட்சிகளை பார்க்கும் போதே மனம் பதவதைக்கிறது. எனவே இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுப்பதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மேலப்பாளையம் பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.